இவ அதே பொண்ணுதான் வசமா மாட்டிக்கிட்டா. ஆம்பளை சிங்கத்தை பார்த்து மயங்காதவங்க இருக்காங்களா? இன்னைக்கு நீயே மயங்கிட்ட பாத்தியா? சொல்லு, பதில் சொல்லு. தற்பெருமை இப்படி பதில் சொல்லாம உன்னை அமைதியா இருக்க வைக்குதா? உன்னதான் பதில் சொல்லு. நான் உன் மேல பாயலனா அது உன் மேல பாஞ்சிருக்கும். வேண்டாம் வேண்டாம், நீ தலை குனிஞ்சிரு, அதுவே போயிடும். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சது கிடையாது. போயும் போயும் இதுகிட்டயா நான் தலை குனியணும்? வேணாம், அங்க பாரு சிங்கம். சிங்கம் எங்க இருக்கு? அங்க. எல்லா யுத்தத்துக்கும் ஆயுதம் தேவையில்லை, புத்தியே போதும். புத்தியால எவ்வளவு பெரிய மிருகத்தையும் வீழ்த்தலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான தத்துவம்.
உங்க யாரையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நாங்க இங்க புதுசா வந்திருக்கோம். சூரிய நாடு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்கதான் நாங்க இருக்கோம். அங்க ஒரே வேலை பஞ்சம், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகள். எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? அது மட்டும் இல்ல, அந்த கெட்ட ராணி ஐராவதி எப்படியாவது எங்க நாட்டை அழிக்கணும்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. எங்களை சூரிய நகர் அரண்மனைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. என் மாமா அங்கதான் வேலை பாக்குறாரு. அவர்கிட்ட சொன்னா உங்க 3 பேருக்கும் வேலை வாங்கி தருவாரு. ஆனா ஒரு நிபந்தனை. உங்க நண்பனுக்கு தலகுனிய கத்து கொடுங்க. அது மட்டும் இல்ல, மனுஷங்க விலங்குகள் கிட்ட அன்பா இருக்க கத்து கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அவன் நல்லா காதலும் பண்ணுவான். என்ன வீரா? சரி, அப்போ கிளம்பலாமா? இப்படி அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தா 2 கண்ணையும் நோண்டிடுவேன். நான் அவ கண்ண சொன்னேன், வந்துட்டா காதல கத்து கொடுக்கறாளாம். அவளை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு உன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அதுவே உனக்கு பெரிய பரிசுதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த தண்ணி தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பழரசம் வேணுமா? நண்பன் எப்பவுமே அதான் குடிப்பான். பழரசம் குடிச்சு குடிச்சு தண்ணியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, சரி, மாமா இப்ப வருவாரு? இளவரசன் சிவதத்தனை பார்க்க ரொம்ப தூரம் போயிருக்காருமா. மகாராஜா அனுப்பியிருக்காரு, ரொம்ப நேரம் ஆகலாம். இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல கண்டிப்பா வந்துருவாரு. ரொம்ப சந்தோஷம். மாமாவோட பறவை வந்துருச்சு. மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் இவரை கூட்டிட்டு வரேன். அவளுக்கு பாலு மாமானா ரொம்ப இஷ்டம். விஜயநகர்ல இவரை பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அவர் அங்கிருந்து சாமர்த்தியமா தப்பிச்சு வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க. இதோ வந்துடுறேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நண்பா, நாம இந்த பொண்ணை பயன்படுத்தி எப்படியாவது அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். என்ன சாப்பிடாம இருக்கீங்க? பொண்ணு இங்க இருந்து போயிட்டானா இல்ல சாப்பிட பிடிக்காமலையா? நான் யோசிக்கிறதெல்லாம் ஒரு வேலைக்கு எனக்கு தெரிஞ்ச பாலுவை இருக்கக்கூடாது. பாலு மாமா, சீக்கிரம் வாங்க. அண்ணா